Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான முட்டை வறுவல் பார்க்க போறோம். இந்த முட்டை வறுவல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஒரு பொடி அரைச்சு அதுக்கப்புறமா செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த முட்டை வறுவல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து வறுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 3 சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிடலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா சிவந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி, உப்புமா இந்த மாதிரிக்கெலாம் வந்து பெருசாக அரைவோம் இல்லையா, அந்த மாதிரி அரைஞ்சிக்கலாம். அரைஞ்சதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து பூண்டு வந்து 3 பல்லை வந்து தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பொடி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம முட்டையை வந்து 2ஆக வெட்டி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த மசாலாவை எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து கலந்தாச்சு. இது ஒரு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. அடுத்தது இதுக்கு மேலே வந்து நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரை தான், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பொடியை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணோன்னாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி மட்டும் நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இந்த பொடி மாதிரியே நம்ம யூஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய முட்டை வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான முட்டை வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.